கழுகு படத்துல ரொம்ப வித்தியாசமான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தவர் நடிகர் கிருஷ்ணா. இவர் கூட நம்ம செய்தியாளர் ஷைலஜா நடத்திய உரையாடல பார்க்கலாம். எப்படி இருக்கீங்க கிருஷ்ணா? சூப்பர். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க சந்தோஷமா இப்ப இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன? நிறைய எனக்கே தெரியும். யக்ஷன் படத்துல பாத்தீங்கன்னா உங்க பெர்ஃபார்மன்ஸை எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. யட்சன் இந்த எங்கள் அண்ணன் கூட பண்ணவன் தவம் இருந்து பண்ண ஒரு படம் யட்சன்றதால ஒரு 100% வேண்டாம், 199% கொடுக்கலான்னு நினச்சி 210% கொடுத்துருக்கேன். எஃபர்ட் எல்லாமே அதில் இருக்குது. ப்ளஸ் இட்ஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ணன் கூட நடிக்கிறது. ஏன்னா எதுவுமே ஹோம்ஒர்க் பண்ணாமல் போயிடலாம். எல்லாமே அவன் பண்ணுறதுல நான் 15% பண்ணாலே என்னை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. நீங்கள் பார்க்குறது அவன் சொல்கிறது, நீங்கள் whatever you enjoyed அவன் பண்ண வச்சது தான். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி இஸ் கிரெடிட். ஸோ ஆர்யா பார்த்தீங்கன்னா ஹீஸ் அ ப்ரூவ் பெர்ஃபார்மர். நீங்களும் நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. பட் என்ன இருந்தாலும் அவர் இப்போ ரொம்ப லீடிங்கில் இருக்கிறவர். ஸோ அவரோட நடிக்கும் போது எந்த அளவுக்கு கம்ஃபர்ட் லெவல் இருந்தது? ஜாமி எனக்கு பட்டியல் அறிந்த மரியாதை ஃப்ரெண்டு. ஸோ விஷ்ணு அண்ட் ஜாமி லைக் பிரதர்ஸ் டு மீ. அந்த ஈகோ அப்சல்யூட்லி ஜீரோ ஈகோ இருந்துச்சு அவருக்கு. ஏன்னா வாடா மச்சான் போடா மச்சான் வெரி கேஷுவல் ஃப்ரெண்ட்ஷிப் லெவல் இருக்கிறதால அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஸ்ட்ரெஸ் இல்லை எனக்கு. இதோ மற்ற ஆர்டிஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஹெசிடெண்ட்டாக இருப்போம். ஜாமி வில் ஃபர்ஸ்ட் மேக் மீ வெரி வார்ம் அண்ட் கம்ஃபர்டபுள் பிகாஸ் வி வர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த கொஸ்டனுக்கு இடமே இல்லை. எப்படி ஃபீல் பண்ணீங்க? அவர் சீனியர் ஆக்டர், நோ குவாம்ஸ். அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்வாதி 17 படம் பண்ணியிருக்கு. ஸ்வாதி இஸ் மச் மோர் சீனியர். ஸோ இப்போ கிருஷ்ணா அப்படின்னு பார்த்தாலே தனியாகவும் நிறைய படங்கள் பார்க்குறோம், மற்ற ஹீரோஸோடையும் நாங்கள் நிறைய படம் பார்த்துருக்கோம். அது ஏன் அப்படி கன்சிஸ்டண்ட்டாக சோலோவாக பண்ணாதான் ஏன் மிக்ஸ் பண்ணி மூவிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க? தட்ஸ் பிகாஸ் ஸ்கிரிப்டை நான் இன்ஸ்பயர் பண்ணோம். அது சோலோவா 4 பேரா 40 பேரா நான் பார்த்தேன்னா அப்புறம் நான் டைப் காஸ்ட் ஆகிடுவேன். ஸோ நான் கதை கேட்கும்போது ஆடியன்ஸாக இருக்கு கதை கேட்குறேன். ஆடியன்ஸாக நான் கதை கேட்கும்போது ஒரு கதையில் 2-3 ஹீரோ அது பிரச்சனை இல்லை. அண்ட் அது ஒன்று. ப்ளஸ் ரெண்டாவது விஷயம் பெரிய ஹீரோவோட இல்லை நான் இன்னொரு ஹீரோட பண்ண அவங்க ஃபேன்ஸ் என்ன சேர்த்து பார்ப்பாங்க இல்லையா? இது ஒரு டெக்னிக் இருக்குல்லங்க. ஸோ அந்த மாதிரி வரீங்க. அது ஜோக்கு. ஃபஸ்ட்டு தான் உண்மை. இப்போ என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? என்னுடைய அடுத்த ரிலீஸ் கிரகணம் அவர் விழுத்திரு. கிரகணம் இளன் ஒரு டைரக்டர், விழுத்திரு மீரா கதிரவன் அவள் பேர் தமிழரசி பண்ணவர். அதுக்கப்புறமா அடுத்த வருஷம் எனக்கு பண்டிகையும் யாக்கையும் வரும். ஸோ இப்போ கிருஷ்ணா அப்படின்னாலே எஸ்டாப்ளிஷ் ஆகியாச்சு. என்ன மாதிரி ரோல்ஸில் இன்னும் உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணணுன்னு ஆசை இருக்குது? இல்லை, எல்லாருமே என்கிட்ட சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா கழுகு மாதிரி படம் பண்ணுங்கன்னு. தே கேன் பி ஒன்லி ஒன் கழுகு, தே கேன் பி ஒன்லி ஒன் யாம இருக்க பயமே. ஸோ நான் அந்த நெட்டில் விழாமல் ஐ வாண்ட் எனி ஸ்கிரிப்ட் தட் இன்ஸ்பயர்ஸ் மீ, நான் அதை கன்ஃபார்மாக பண்ணிவிடுவேன். அண்ட் இந்த கேரக்டர் தான் பண்ணணும், இந்த ரோல்லாம் பண்ணணும்னு ஐ டோன்ட் வாண்ட் டு ரெஸ்ட்ரிக்ட் மை செல்ஃப். உங்கள் அண்ணா பார்த்தீங்கன்னா விஷ்ணுவர்தன் இஸ் அ வெரி பிக் டிரெக்டர் நவ். ஸோ நீங்களும் நடிப்பு தவிர டிரெக்ஷன்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா உங்களுக்கு? சாரி, இல்லை அது ஸ்பான்டேனியஸாக சிரிப்பு. ஏன்னா ஆக்டிங் இஸ் ஒன் கிராஃப்ட். டிரெக்டர் நீட்ஸ் நோ ஆல் தி கிராஃப்ட்ஸ். ஸோ ஆட்டோமோட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைன்றது எனக்கு தெரியும். ஸோ இப்போ தான் நான் கற்றுக்குட்டி, இப்போ தான் உள்ளே வந்திருக்கேன். இதை ஒழுங்காக பண்ணிடலாமே ஃபஸ்ட்டுன்ற ஒரு இதில் நான் நடிப்பு மட்டும் தான் பண்ணிருக்கேன். இப்போ யக்ஷன் ஹிந்தியில் ரீமேக் ஆக போகுதுன்னும் ஆர்யா நடிக்க போகிறாருன்னும் பல விதமான நியூஸ் வந்துட்டுருக்கு. அது உண்மையா? அப்படி அந்த ப்ராஜெக்ட் ஹிந்தியில் நடிக்க போகுதுன்னா ஐயோமி இந்த ப்ராஜெக்ட் இல்லை, என்ன ஹிந்தியில் எல்லாமே வெள்ளைன்னு மைதா மாமா இருப்பாங்க. நம்ம காலம் அங்கே எடுப்படுமான்னு தெரில. ஆனால் நானும் ஹிந்தி பண்ணலான்னு ஒரு ஆசை இருக்குது. இப்போதைக்கு அது ஒரு பேராசை மாதிரி தெரியுது. ஆனால் நான் சண்டை போடுவேன். இது ஹிந்தியில் பண்ண அனௌன்ஸ் பண்ண நான் சண்டை போடுவேன், கன்ஃபார்மாக போடுவேன். என்ன ஏன்டா வச்சு பண்ண மாட்டேங்குன்னு எங்கள் கேட்பேன். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.